வரும் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு மத்திய ஆட்சி மன்ற குழுவில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளின் பட்டியலை அதன் தலைவர் ராஜ்நாத் சிங் தற்போது மாற்றியமைத்துள்ளார். இதில் கட்சியின் அதிகாரமிக்க அமைப்பாக கருதப்படும் 12 பேர் கொண்ட மத்திய ஆட்சி மன்ற குழுவில் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி இடம்பெற்றுள்ளார். கடந்த முறை ராஜ்நாத் சிங் தலைவராக இருந்தபோது மத்திய ஆட்சி மன்ற குழுவில் இருந்து மோடி நீக்கப்பட்டார். ஆனால் தற்போது பிரதமர் வேட்பாளராக மோடியை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் அவருக்கு மீண்டும் உயரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. Speciality of Rajnath Singh ji's new team is we have fresh faces, young and emerging faces like Sri Varun Gandhi and experienced leaders also. It is representative regionally and socially, and this new team of Rajnath Singh ji is a winning team for 2014. ஆட்சி மன்ற குழுவில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், மூத்த தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, நிதின் கட்கரி, சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி போன்றோரும் இடம்பெற்றுள்ளனர். புதிய நிர்வாகிகள் பட்டியலில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதோடு இளைஞர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கூட்டணி கட்சியினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். मैं कह रहा हूं कि वो मेरी सहयोगी पार्टी, तो मैं थोड़ी उनके किसी तरह का जो उनने जो किया है संगठन पे, उस पर मैं आलोचना करूंगा. कोई मैं क्रिटिक्स तो हूं नहीं, सहयोगी पार्टी है. इसलिए राजनाथ जी ने जो इतने दिन से मेहनत कर रहे थे, इसलिए उनको बधाई देते हैं. புதிய நிர்வாகிகள் பட்டியலில் மூத்த தலைவர்கள் பலர் இடம்பெறவில்லை. ஒரு சிலரது பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளன. ஒரு சிலர் முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டிருப்பது கட்சிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நியமனங்கள் மூலம் பாரதிய ஜனதா எதையும் சாதித்துவிட முடியாது என காங்கிரஸ், ராஷ்டிரிய லோக்தளம் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்துள்ளன. नरेंद्र मोदी कहां से बन पाएगा देश का प्रधानमंत्री? शाहनवाज के कहने से रूढ़ी थे, सीपी ठाकुर के उपाध्यक्ष बनने से, गुजरात के दंगे हुए, हारा कि नहीं? ये तो सब जगह बाबरी मस्जिद गिरा, हारा कि नहीं? सफाया हुआ कि नहीं पूरे देश से? புதிய நிர்வாகிகள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் இடம்பெற்றுள்ளனர். அதன்படி இல கணேசன் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினராகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக பெருமாள் மற்றும் பாலகிருஷ்ணன்.